Hi viewers, I am Abbas. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் உடைய லாஸ்ட் எக்ஸசைஸ் 2.10. திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் MCQs. ஸோ இந்த எக்ஸசைஸில் உள்ள 15 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அந்த 15 சூஸ்க்கும் வந்து ஒன்றுத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. So choose the best answer. First one, Euclid's division lemma states that for positive integers a and b, there exists unit integers q and r such that a equal to b q plus r where r must satisfy. So நான் Euclid's division lemma நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது Euclid's division lemma என்ன, a equal to b q plus r. ஓகேவா? ஸோ இந்த லெம்மாவில் வந்து ஏ அண்ட் பி வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு 2 யூனிக் இன்டீஜர்ஸ் இருக்கும். அதில் ஒன்று கியூ, இன்னொன்று ஆர். அதில் கியூன்றது கோஷன், ஆர்ன்றது ரிமைண்டர். இல்லை ஆர்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர்ன்றது வந்து 0 விட ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 0 விட அதிகமாக இருக்கணும், பியை விட கம்மியாக இருக்கணும். தட் இஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேவா? அதாவது இந்த பியை விட இந்த ஆர் வந்து குறைவாக இருக்கணும். அப்புறம் 0 இல்லைனா 0 விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவைடட் பை 9, தென் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து ஒரு கியூப், சப்போஸ் 1 2 3 இதோட கியூபை வந்து 9ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர்ஸ் வந்து 0 கிடைக்கும், 1 கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கியூப் அப்படின்னா 1 ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். இப்போ எதாவது டிவைட் பண்ணுறோம் நம்ம 9ஆல். ஸோ 1 ஈக்குவல் டு 9 இன்ட்டு, அதாவது சாரி 1 வேணாம், அதாவது பாசிட்டிவ் இன்ட்டுனா 2 கியூப்னா 8 ஈக்குவல் டு நம்ம ஹையர் நம்பர் தான். ஸோ 3 கியூப் அப்படின்னா 27 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 3 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். இதே 4 கியூப் எடுத்திங்கன்னா 64 equal to 9 into 7 plus 1 கிடைக்கும். அதாவது 9 7 63 plus 1. ஸோ 0 1 அப்புறம் 8 இந்த மாதிரியான ரிமைண்டர்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ரிமைண்டர்ஸ் கூட வந்து கியூபிக் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is. ஸோ 65க்கும் 117க்கும் 117க்கும் HCF எடுத்தால் வரக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளால் இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ இந்த எம்மோட வேல்யூ என்ன? ஸோ முதல்ல நம்ம HCF பண்ணுறது ஒன்று 65க்கும் 117க்கும். 65 5 டேபிள்ஸில் 13 டைம்ஸ், 30 டேபிள்ஸில் 13 1 டைம். இங்கே 179 டேபிள்ஸில் தான் போகும், 13 டைம்ஸ் போகும். இங்கே 13 டேபிள்ஸில் 1 டைம். ஸோ HCF பார்த்தீங்கன்னா 5 into 39 13ல் காமன் ஃபேக்டர் 13 மட்டும் தான். ஸோ 13 தான் வந்து இது ரெண்டுத்துக்கான HCF. ஓகே, இப்போ பாருங்கள் என்னது இதோட HCFும் இதுவும் வந்து சேம். ஸோ 65m minus 117 equal to 13, 65m equal to 13. இந்த minus 117 ரைட் ஹேண்ட் சைட் போனால் ப்ளஸ் 117 ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 130 வரும். m equal to இந்த 65 டினாமினேட்டரில் போனால், இந்த ரைட் ஹேண்ட் சைட் போனால் டினாமினேட்டரில் போட்டு 65 டேபிள்ஸில் 132 டைம்ஸ். ஸோ the value of m is nothing but 2. ஓகேவா? Fourth problem, the sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. ஸோ இதை முதல்ல நம்ம prime factorization பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். 1729 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2 ப்ரைம் நம்பர்ஸில் தான் பண்ணணும். ஸோ 2 டேபிள்லையும் இது போகாது, 3 டேபிள்லையும் போகாது, 5 டேபிள்லையும் போகாது, டேரக்டாக 7 டேபிளில் தான் போகும். 7 டேபிளில் 247 டைம்ஸ் போகும். இப்போ இதோட ஹையரான ப்ரைம் நம்பர் தான் நம்ம எடுக்கணும். 7க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர் வந்து 11, 11ல் இது போகாது. ஸோ 11க்கு அப்புறம் 13. ஸோ 13ல் இதை பண்ணால் 19. ஸோ 19 வந்து டேரக்டாக 19 டேபிள்ஸில் மட்டும்தான் போகும், ஏன்னா 19 ஆல்சோ ப்ரைம் நம்பர். ஸோ 1. ஸோ இதோடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண என்ன கிடைக்குது? 7 பவர் ஒரு வாட்டி இருக்குல்ல. ஸோ 7 பவர் 1 into 13 பவர் 1 into 19 பவர் 1. இப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர். எக்ஸ்போனன்ட்ஸ் இந்த பவர்ஸ். ஸோ சம் ஆஃப் பவர்ஸ் என்ன? 1 + 1 + 1, தட் மீன்ஸ் 3. ஸோ 3 is the answer. Fifth problem, the least number that is divisible by all numbers from 1 to 10 both inclusive. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸ் வந்து நம்ம அதாவது 1லேருந்து 10க்கு நடுவில் உள்ள, அதாவது 1 10 போத் இன்க்ளூசிவ்னா ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 3 2லேருந்து 2 to 9 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் ஒரு நம்பர் நம்ம ஃபவுண்ட் பண்ணோம். அந்த நம்பர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து டிவைட் ஆகும். புரியுதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 10 தவிர இது எல்லா நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 3 4 5 6 7 8 9 இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 cube into 3 square into 5 into 7 அப்படின்றது கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2520. தட் மீன்ஸ் திஸ் இஸ் த
இந்த நம்பர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா டேபிளையும் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 6th ப்ராப்ளம் 7 power 4k இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஆஃப் mod 100. இங்கே நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் வரும். 2 3 4 வந்தால் இங்கே வந்து இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இங்கே வந்து 1 தான் ஆன்சர். அடுத்தது 7th ப்ராப்ளம் given f1 equal to 1 f2 equal to 2. இப்போ fnக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. fn equal to fn minus 1 plus fn minus 2. தென் f5 என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ முதல்ல f1 கொடுத்துட்டாங்க, f2 கொடுத்துட்டாங்க. நான் அதை எடுத்து எழுதிடுறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம f3 ஃபைன் பண்ணலாம். f3 equal to என்ன இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ f3 minus 1னா இங்கே f of 3 minus 1 plus f3 minus 2னா f of 3 minus 2. ஸோ f3 minus 1ன்றது என்னது? 3 minus 1 என்னது? 2. ஸோ f2 3 minus 2னா f1. ஸோ f2 ஓட வேல்யூ f1 ஓட வேல்யூ 3 plus 1. அதை ஆட் பண்ணால் 4. தட் இஸ் த வேல்யூ ஆஃப் f3. நெக்ஸ்ட் இதே மாதிரி f4க்கு ஃபைன் பண்ணணும். அப்புறம் f5க்கு ஃபைன் பண்ணணும். ஸோ f4க்கு பாருங்கள் f4 minus 1 plus f4 minus 2. ஸோ f4 minus 1னா f of 3 வரும், f of 4 minus 2னா f of 2 வரும், f of 3 plus f of 3. f of 3 ஓட வேல்யூ 4, f of 2 ஓட வேல்யூ 3. ஸோ 4 plus 3 7. ஸோ f of 4 is equal to 7. நெக்ஸ்ட் இதை வச்சு f of 5 கண்டுபிடிங்க. f of 5 equal to f of 5 minus 1 plus f of 5 minus 2. ஸோ இங்கே 5 minus 1னா 4 வரும், இங்கே 5 minus 2னா 3 வரும். ஸோ f of 4 ஓட வேல்யூ 7, f of 3 ஓட வேல்யூ 4. 7 plus 4 11. ஸோ therefore the answer is 11. 8th problem. The first term of an AP is unity and the common difference is 4. Which of the following will be a term of this AP? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம்னா வந்து யூனிட்டி. யூனிட்டி இஸ் நத்திங் பட் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டு இடத்துலையும் யூனிட்டி அப்படின்னா 1 அப்படின்றது யூனிட்டி அப்படின்னாலே 1 அப்படின்னு அர்த்தம். காமன் டிஃப்ரென்ஸ் டின்றது 4. தட் இஸ் ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இந்த நாலுத்தில் வந்து எது வந்து இதுக்கான ஏபி இதுக்கான நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கான நீங்கள் ஏபி ஃபைன் பண்ணிங்கன்னா இதுக்கான நம்பர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஏபியோட ஃபார்ம்ல என்ன? டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இங்கே ஏன்றது 1, என்னன்றது என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன அப்படியே வச்சுக்கலாம். -1 × 4. ஓகே, இப்போது இதில் இதுதான் வந்து இதோடைய ஃபார்ம். இப்போ நம்ம இதை ஃபைன் பண்ணணும். ஏன்னா n தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாக்ட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நம்பர் வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் அதோட 1 ஆட் பண்ணிடணும். புரியுதா? இப்போ இந்த 4 நம்பர்ஸில் இப்போ எல்லாத்துலேயும் வந்து இப்போ இங்கே 1 இருக்குல்ல, இப்போ 1 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ இங்கே வந்து 4550 கிடைக்கும், இங்கே 1090 கிடைக்கும், இங்கே 7880 கிடைக்கும், இங்கே 13530 கிடைக்கும் இல்லையா? 1 + 1 தான் இது அப்படியே எழுதலாம். இதுவும் 7880 + 1 + 1 இது வந்து 4550 + 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும் ப்ளஸ் வரக்கூடிய அதாவது இந்த 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ இந்த 4 நம்பர்ஸில் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7880. ஸோ அதோட +1 ஆட் பண்ணால் 7881. ஸோ த ஆன்சர் இஸ் 7881. ஓகே, 9th question. If 6 times of 6th term of an AP is equal to 7 times equal to 7 times its 7th term, then the 13th term of the AP is அதாவது 6 times of 6th term. 6 times 6th term of an AP அதனால் T6 equal to 7 times its 7th term. That means 7 of T7. அப்போ T13 உடைய வேல்யூ என்ன? 13th term T13 உடைய வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு a + n - 1 × d. ஸோ இப்போ இந்த T6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் a + 5dன்னு கிடைக்கும். இங்கே T7க்கு இது சப்ஸ்டியூட் பண்ணால் a + 6d அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6a + இது 30d, 6 5 30 இல்லையா? 30d இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது 7a + 42d ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இது எல்லாத்தையும் வந்து இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க மைனஸ் ஆகிடும், 0 ஈக்குவல் டு 0 ஆகிடும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ 7a 6a ஏ உள்ள கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணால் 7a - 6a வெறும் 1a, தட் இஸ் a அப்படின்னு எழுதியிருக்கேன். 42d - 30dனா 12d அப்படின்னு எழுதிருக்கேன். இதை திருப்பி வந்து நம்ம எழுதும் போது a + 12 வந்து 13 - 1 அப்படின்லாம் இன்ட்டு d ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்னது? ஏபியோட ஃபார்ம், தட் இஸ் T13. ஸோ T13ஓட வேல்யூ என்ன? 0. ஸோ 0 is the answer. For the 10th problem, an AP consists of 31 times. If its 16th term is m, then the sum of all terms of this AP is. ஸோ ஒரு ஏபி வந்து 31 டேர்ம்ஸ் இருக்குது. ஒரு ஏபியில் 31 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் அதோட 16th டேர்ம் வந்து எம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஏபி. ஸோ இந்த மொத்த டேர்ம்ஸ் இந்த ஏபியில் உள்ள எல்லா டேர்ம்ஸோடைய சம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. அதுதான் வந்து எஸ்என். ஓகேவா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? n ஈக்குவல் டு 31. ஓகேவா? n ஈக்குவல் டு 31 டேர்ம்ஸ். அப்புறம் 16th டேர்ம் m, தட் மீன்ஸ் T16 வந்து m. ஸோ இதை வந்து ஃபார்முலா T16 ஈக்குவல் டு a + 16 - 1 × d, தட் இஸ் a + 15d. இதான் வந்து m. ஓகே, இப்போ SNோட ஃபார்முலா என்ன? SN ஈக்குவல் டு n/2 × 2a + n - 1 × d. இங்கே 31 என்னன்றது என்ன? 31 ஈக்குவல் டு 31/2 இன்ட்டு. ஓகே, ஸோ
2a நம்ம எப்படின்னு எழுதலாம் a plus a அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ என்னோட வேல்யூ என்ன 31. ஸோ 31 minus 1 30d. ஓகேவா? அடுத்த டேஸ் 31 = 31/2. இதை a plus a அப்படின்னு எழுதிட்டோம். இந்த 30d 15d plus 15d அப்படின்னு எழுதலாம். ஸோ a plus 15d ஒரு டேர்ம், a plus 15d இன்னொரு டேர்மாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ S31 = 31/2 a plus 15d plus a plus 15d. ஓகே, ஸோ இங்கே a plus 15dன்றது என்னது m. ஸோ அதுதான் இந்த a plus 15d ஒரு m, இந்த a plus 15d ஒரு m. That means m plus m. So S31 = 31/2 into m plus m. So m plus m என்னது 2m. So இந்த 2 cancel ஆகிடும். Balance 31 into m 31. Therefore S31 is nothing but 31m. So the answer is 31m. 11th problem. In an AP the first term is 1 and the common difference is 4. Okay, or AP la first term a is 1, common difference d ன்றது 4. How many terms of this AP must be taken for the sum to be equal to 0? அதாவது SN கொடுத்துட்டாங்க. SN வந்து 120 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. A1 D4. அப்போ n என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். ஸோ SN ஓட ஃபார்முலா என்ன? SN = n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ SN = n/n தெரியாது, அப்படியே n மெயின்டைன் பண்ணலாம். 2 into a ன்றது என்னது 1 plus n தெரியாது. ஸோ n minus 1 into d ன்றது 4. ஸோ SN உடைய வேல்யூ என்ன? 120. ஸோ 120 = n/2 into 2 ones are 2 தானே plus n minus 1 into 4. ஸோ இந்த 2 நான் இந்த செட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 120 into 2 122 into 2 என்னது 240 ஈக்குவல் டு இங்கே வெறும் n இருக்கும், n into 2 plus இதை மல்டிப்ளை பண்ணுங்க 4 into n 4n minus 4 into 1 minus 4. நெக்ஸ்ட் 240 ஈக்குவல் டு இங்கே 2 minus 4 என்ன minus 2 கிடைக்கும் நமக்கு. ஸோ 4n minus 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து நான் 2 வெளியே எடுத்தா இங்கே ஆல்ரெடி n இருக்குது, 2ஓட n சேர்ந்து 2n ஆகிடும். அப்போ இது 2 times n minus இது 2 வந்து 1 times. ஸோ 240 = 2n into 2n minus 1. ஓகே, இப்போ நான் இந்த 2 வந்து இந்த சைட் டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். ஸோ 240/2 ஈக்குவல் டு இங்கே வெறும் n இருக்கும், n into 2n minus 1. ஸோ இதை கேன்சல் 2 டேபிளில் 240 வந்து 120 times ஈக்குவல் டு n into 2n minus 1. இப்போ இந்த n நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டுத்துக்கும். அப்போது இது வந்து n 2n ஸ்கொயர் ஆகிடும், இது வெறும் n ஆகிடும். ஓகே, தட் மீன்ஸ் 2n ஸ்கொயர் minus n. இப்போ நான் இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா 2n ஸ்கொயர் minus n இந்த 120 அந்த சைட் கொண்டு போனால் minus 120 ஆகிடும் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த மைனஸ் என்ன? நான் minus 16n plus 15 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஃபேக்டரைசேஷன் பை சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? அதாவது இந்த மைனஸ் என்ன? நான் minus 16n plus 15n எழுத எனக்கு minus n கிடைக்கும். minus 120 = 0. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து 2 டேபிளில் ரெண்டுமே டிவைட் ஆகும். ஸோ 2 காமனாக இருக்குது, ரெண்டுல n இருக்குது, n காமனாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இது n இருக்கும், இது 2 டேபிளில் 8 times ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த டேர்ம்ஸில் 15 காமனாக இருக்குது. இதுவும் 15 டேபிளில் போகும், இதுவும் 15 டேபிளில் போகும். ஸோ 15 into n 120 15 டேபிளில் 8 times போகும். ஸோ n minus 8 = 0. இப்போ இந்த ரெண்டுத்துலையும் வந்து n minus 8 n minus 8 காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்தால் பேலன்ஸ் 2n plus 15 = 0. ஓகே, அப்போது என்னது? எய்தர் இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். n minus 8 = 0. இந்த minus 8 அந்த சைட் போனால் n = plus 8 ஆர் இங்கே 2n plus 15 = 0. இந்த 15 அந்த சைட் கொண்டு போனால் minus 15 ஆகிடும். ஆர் n = இந்த 2 இந்த சைட் போனால் டினாமினேட்டரில் n = minus 15/2. ஸோ நமக்கு பொதுவாக n வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாக n வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் தான் வந்து ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் n = 8. 12th problem. If a = 2 power 65 and b = 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus till 2 power 0, then which of the following is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன? ஏங்கிறது 2 power 65, பீன்றது என்னது 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 till 2 power 0. ஓகே, இப்போ இந்த பியை வந்து நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ஒரு ஜிபி மாதிரியே இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்றது என்னது 2 power 64 ஆர் காமன் ரேஷியோ என்னது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 power 63/2 power 64. ஓகேவா? ஸோ 2 power 63 இதில் ஒரு 2 power 63 போச்சுன்னா பேலன்ஸ் 2 power 1 இருக்கும். அந்த 2 power 1 is 2, இது 1 times. ஸோ 1/2. அப்புறம் என்னன்றது என்னது? அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 64ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே 0 வரைக்கும் இருக்குது. தட் மீன்ஸ் டோட்டலாக 65 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே 2 power 1 வரைக்கும்னா 64 டேர்ம்ஸ், எக்ஸ்ட்ரா 2 power 0 இருக்கிறதுனால 65 டேர்ம்ஸ். ஸோ n is equal to 65. ஓகே, SN-கான ஃபார்ம் என்ன? ஜிபிக்கு a into r power n minus 1 divided by r minus 1. ஸோ SN-ன்றது என்னது? இந்த b தான். ஸோ b equal to a-ன்றது என்னது 2 power 64 into r-ன்றது 1/2 the whole power 65 minus 1 divided by r minus 1. ஸோ r-ன்றது என்னது 1/2 minus 1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 minus 2/1 which is equal to minus 1. ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? மைனஸ்
சாரி இங்கே 2 இருக்கும். தட் மீன்ஸ் -1/2. அதுதான் வந்து இங்கே -1/2. ஓகே, இதை நான் நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகும்? ஸோ 2 power 64 இன்ட்டு இது வந்து அப்படியே என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகிடும். 2/-1 அப்படின்னு ஆகிடும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 இது வந்து 1 power 65 ஆகிடும். இங்கே 2 power 65 ஆகிடும். -1. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இது 2 power 65 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 1 power 65 is 1 தான். இங்கே டினாமினேட்டரில் 2 power 65 அப்படியே இருக்கும். -1. இந்த டினாமினேட்டரில் உள்ள -1 நியூமரேட்டருக்கு வந்துச்சு. ஸோ -1. ஓகே, ஸோ 2 power 65 and இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் இது 2 power 65 டிவைடட் பை 2 power 65 இன்டூ -1. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 power 65 2 power 65 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 minus 2 power 65 இன்டூ -1. இந்த -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். 2 power 65 இதோட ரெண்டுத்துக்கான சிம்பிள்ஸும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 power 65 -1. ஓகேவா? ஸோ b = 2 power 65 -1. நமக்கு என்ன தெரியும்? ஏன்றது வந்து 2 power 65 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் 2 power 65க்கு பதிலாக a யூஸ் பண்ணலாம். ஸோ b = a -1 ஆர் a is nothing but b. இந்த -1 சைட் போனால் +1. ஸோ a is nothing but b + 1. ஸோ ஆன்சர் என்ன? a is larger than b by 1. ஏன்றது b-ஐ விட 1 ஆட் பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க, லார்ஜராக இருக்குது அப்படின்றாங்க. 13th, the next term of the sequence 3/16 1/8 1/12 1/18. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டேர்ம், ஸோ இது வந்து ஒரு ஜிபி மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ a = 3/16 ஆர் காமன் ரேஷியோ என்ன? 1/8 டிவைடட் பை 1 அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/8. இதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது அப்படி ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 16/3. ஸோ 8 டேபிளில் 16 2 times. ஸோ by 3. ஸோ therefore r is 2/3. ஓகே, ஸோ இது ஜிபின்னு அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணணும்? இந்த டேர்மோட இந்த ஆரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேர்ம் குறைச்சிங்க. தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு கொடுத்துருக்க டேர்முடைய லாஸ்ட் டேர்முடைய 2/3. இந்த ஆரை மல்டிப்ளை பண்ணால் 2/54 கிடைக்கும். அந்த 2 tables சிம்பிளிஃபை பண்ணால் 1/27. ஸோ the next term is 1/27. 14th problem. If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12, T18 இது என்ன? ஜிபியா ஏபியா ரெண்டுமே இல்லையா, இல்லை கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன தெரியுது? T1, T2, T3 இது மூணுமே வந்து ஏபி அவங்களே கொடுத்துட்டாங்க. இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் என்ன? 2 - 1 1, 3 - 2 1. ஸோ காமன் டிஃபரன்ஸ் 1. அப்போ இது கண்டிப்பாக ஏபி தான். அட் த சேம் டைம் இப்போ இது பாருங்கள், T6, T12, T18. இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்கள், 12 - 6 6. இங்கே 18 - 12 6. அப்போ இதுக்கான காமன் டிஃபரன்ஸும் சேமாக இருக்குது. தட் மீன்ஸ் இதுவும் எதில் இருக்குது? ஏபி. தட் மீன்ஸ் த ஆன்சர் இஸ் ஏபி. லாஸ்ட் ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப் 1 cube + 2 cube + 3 cube till 15 cube minus 1 + 2 + 3 + 15 என்ன? 14,400 14,200 14,280 14,520 இல்லையா? ஓகே, ஸோ பாருங்கள், 1 cube + 2 cube + 3 cube + n cube அதுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1/2 the whole square. அப்புறம் 1 + 2 + 3 till n வரைக்கும்கான ஃபார்முலா n × n + 1/2. இப்போ இதுவும் n-ன்றது 15 இல்லை, n-ன்றது 15. ஸோ n is 15 காமன் ஃபார் போத். ஸோ இங்கே 15 × 15 + 1/2 the whole square மைனஸ் இங்கே 15 × 15 + 1/2. இங்கே 15 × 15 + 1 என்ன? 16/2. ஸோ the whole square மைனஸ் இங்கே 15 × 15 + 1 16/2. ஸோ 2 டேபிள் 16 8 times. இங்கே 2 டேபிள் 16 8 times. ஸோ 15 × 8 என்ன? 120. இது the whole square மைனஸ் இங்கே வெறும் 120. ஸோ இது பாருங்கள், 120 ஸ்கொயர்னா 120 × 120. ஓகே, ஸோ நமக்கு 12 12s are என்ன? 144. எத்தனை 0 இருக்குது? 2 0. ஸோ 14,400 மைனஸ் இங்கே 120. இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 14,280. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.10 முடிஞ்சது. இதோட உங்களுடைய செகண்ட் சாப்டர் மேக்ஸோடைய செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸும் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொடுத்த டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.